பெரியாரின் வாரிசுகள். இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பேசினாலும் என்ன சொல்கிறார்? நீதி கட்சியிலே இருந்துதான் அவர் தொடங்குகிறார். யாரோ எழுதி கொடுக்கிறார், எழுதி கொடுப்பவர் யார் என்பதும் எனக்கு தெரியும். ஒருவர் எழுதி கொடுக்கிறார், எழுதி கொடுப்பதை அவர் வாசிக்கிறார். நான் அவரை குறை சொல்லவில்லை. எல்லா மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு திங்க் டேங்க் இருக்கும். சிலர் தயாரித்து கொடுப்பார்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதை அவர் வாசிக்கிறார். அதை எழுதி கொடுப்பவர் அவர் பிறவி பெரியாரிஸ்ட். அதனாலேதான் எல்லாவற்றிலும் பெரியார் மனம் இல்லாமல் நீங்கள் ஒரு செய்தியோ ஒரு அறிக்கையோ ஸ்டாலினிடமிருந்து பார்க்க முடியாது. இவர் சொல்கிறார், நாங்கள் யார்? நீதி கட்சியின் வாரிசுகள், பெரியாரின் வாரிசுகள், அண்ணாவின் வாரிசுகள், கலைஞருடைய வாரிசுகள் என்று. இன்றைக்கு நீங்கள் துக்ளக்கை அவசியம் படிக்க வேண்டும். நீங்கள் வாரிசுகள், கலைஞரின் வாரிசுகள் நீங்கள். உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் என்று அன்றைக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1949 மாலை 4 மணிக்கு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் பேசினார்களே, அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் எங்கே போனார்கள்? 28 பேரில் கடைசி இடம் பெற்ற கலைஞருடைய வாரிசுகளின் கையிலே தான் இன்றைக்கு கழகம் இருக்கிறது. திமுக கழகம் ஒட்டுமொத்தமாக கலைஞரின் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் கையில் இருக்கிறது. ஸ்டாலினுடைய அந்த திமுக கழகத்தை அப்படியே எடுத்து அவர் உதயநிதிக்கு கொடுக்கிறார். அங்கே உள்ள சுயமரியாதை சுடர் பரப்பும் மனிதர்கள் எல்லாம் உதயநிதியை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நினைக்காதீர்கள். உதயநிதிக்கு பிறகு வருகிற இன்ப நிதியையும் நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் எல்லாம் யார்? சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த சுடர்கள். நீங்கள் சுயமரியாதைக்கும் உங்களுக்கும் எழுமூக்கின் முனையளவாவது சம்பந்தம் உண்டா? நாவலர் நெடுஞ்செழியன் தான் அடிக்கடி பேசுவார். அவர் பேசிய பல கூட்டங்களை நான் கேட்டு வியந்திருக்கிறேன். அவர் சொல்லுவார், எழுமுனை அளவு என்றுதான் எல்லாரும் சொல்லுவார்கள். நாவலர் தான் சொல்வார், எழுமூக்கின் முனை அளவாவது உண்டா? எழுமூக்கின் முனை அளவாவது உங்களுக்கு சுயமரியாதை உணர்வு உண்டா? நான் கேட்கிறேன், ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுக்க முழுக்க கலைஞரிடம், கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின், ஸ்டாலினிடம் அடுத்து உதயநிதியிடம் தான் வர வேண்டுமா? தமிழகம் முழுவதும் வியர்வை சிந்துபவர்கள் இல்லையா? கொடி கட்டுபவர்கள் இல்லையா? மேடை போடுபவர்கள் இல்லையா? ஜனநாயக அடிப்படையில் உங்கள் கட்சி நடப்பது என்றால் தேர்தல் நடந்து பல்வேறு இடங்களில் பதவிகளை அலங்கரிப்பவர்கள் இல்லையா? சங்கர மடத்தில் யாராவது ஒரு தலித் வந்து உட்கார முடியுமா பிரதிநிதியாக என்று கேட்டவர்களானே கலைஞர். உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நாற்காலியில் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி என்று நீங்கள் வாரிசு பட்டியலை வர வைத்திருக்கிறீர்களே, ஒரு எளிய மனிதனுக்கு நீங்கள் இடத்தை கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீர்கள். காமராஜர் என்றிருந்தால் இந்த வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்ப்பார். வாரிசுகளே இல்லாத மனிதன் காமராஜர். பிளாட்டோ சொன்னான், philosophers as kings என்று. ஆட்சியாளனாக யார் இருக்க வேண்டும்? அவற்றையெல்லாம் அப்படியே இன்றைக்கு எந்த கட்சியிலும் பொருத்த முடியாது. ஆட்சியாளனாக யார் இருக்க வேண்டும்? குடும்பத்தை துறந்தவன் தான் ஆட்சியாளனாக இருக்க வேண்டும். ஏன் குடும்பத்தை துறந்தவன் ஆட்சியாளனாக இருக்க வேண்டும்? 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிளாட்டோ எழுதியது. அதில் தெளிவாக சொல்கிறான், குடும்பம் என்ற ஒன்று இருந்தால் உனக்கு சுயநலம் இருக்கும். உன் மகனை சிந்திப்பாய், உன் குடும்பத்தை சிந்திப்பாய். சுயநலம் வந்து விட்டாலேயே பொதுநலம் தானாகவே பறிபோய்விடும். அதனால் ஒரு துறவி போல் இருப்பவன் தான் இந்த ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்று சொன்னானே, அப்படி துறவியாகவே வாழ்ந்தவன் இல்லையா காமராஜ்? அப்படி ஒரு துறவியை நீங்கள் எங்காவது பார்க்க முடியுமா? முரண்பாடுகள் இருக்கும், ஆனால் சில அடிப்படை கொள்கைகளில் எந்த முரண்பாடும் இருக்காது. காமராஜ் இருந்தால் அவர் பிஜேபியை ஆதரிப்பாரா என்பது கேள்வி, மோடியை ஆதரிப்பாரா என்பது கேள்வி. ஆனால்
திமுக கழகத்தினுடைய வாரிசு அரசியலை, திமுக கழகத்தின் ஊழல் மலிந்த ஆட்சியை, திமுக கழகம் குடும்பம் குடும்பமாக இந்த சமுதாய சொத்தை சுரண்டுகிற செயலை கடுமையாக எதிர்த்து களமாடுவார் என்பதில் மாற்றமில்லை. காமராஜர் தாலாட்டு, அந்த கவிதைதான் காமராஜ் என்கிற கருத்த மனிதனின் காலடியில் என்னை கொண்டு போய் சேர்த்தது. அந்த கவிதையை நீங்கள் இன்று படித்தாலும் வியந்து போவீர்கள். அந்த கவிதையில் ஒரு இடம்தான் என்னை முழுவதுமாக ஈர்த்தது. தங்கமே, தன்னிலவே, தன்புதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை. துணையிருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே. தங்கமணி மாளிகையில் தனிவயிர பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. பாடுமணி வையை, பனித்திருக்கும் பூஞ்சோலை, ஆடுமிளம் பூங்கொடிகள், அஞ்சுமிளம் மானினங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவே தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலை இடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும். அமைவான ஊர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். கொட்டிலே தோன்றி குவலயத்தில் பேரெடுத்து இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இயேசுவென தோற்றமுற்றை, இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இறைவன் என தோற்றமுற்ற இயேசுபிரான் மேற்றிசையில், இளையபிரான் கீழ்த்திசையில். சத்தியமே வேதம், சமத்துவமே வாழ்க்கை என இத்திசையில் ஓர் நாள் இளவரசாய் வந்துதித்த புத்தபிரான் நேபாளம், புனிதர் பிரான் விருதுநகர். அந்த பாடல்தான் என்னை காமராஜரிடம் கொண்டு போய் சேர்த்தது. நான் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய சகாப்தத்தை, ஒரு அற்புதமான ஆட்சியாளரை வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு, முதன்மை பொறுப்பு. 1967 தேர்தலில் எவ்வளவு பொய்களை சொல்லி கர்ம வீரர் ஐயாவை வீழ்த்தினாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு இணைந்து எப்படி காமராஜர் ஐயாவை கொஞ்சம் கூட மேலே தமிழகத்திலும் வரக்கூடாது, இந்தியாவிலும் வரக்கூடாது என்பதற்காக 1971 தேர்தல் ஒரு எடுத்துக்காட்டு. அதன் பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கர்ம வீரர் ஐயா அவருடைய உயிர் பிரிந்த பொழுது திமுகவினுடைய அட்ராசிட்டி எல்லாமே பார்த்தோம். அதன் பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன் ஸ்டாண்டை மாற்றினது. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கர்ம வீரர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு 1% கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை. 1967 தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இங்கே இருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, கர்ம வீரர் ஐயா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூட குடிதண்ணீர் பைப்பில் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எறிந்தவர். கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர், திருமணமாகாதவர், எளிமையான ஒரு மனிதர், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்திரம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் ஏசி இல்லாமல் தூங்குவார். அதே போல் அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு உங்களை போல் ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன்.
இரண்டு கழகங்களுமே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு 4 சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தமிழகத்தில் அளித்த தமிழகத்தினுடைய வரலாற்று, நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அளித்ததில் மிக முக்கிய பங்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது. அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்ம வீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல, இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். உண்மையாலுமே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டுன்னு காங்கிரஸ்காரங்க அப்பப்போ பேசுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்ம வீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல, உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள். இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 பேசினேன் அப்படின்னு போகாம திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா, அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா? குறைந்தபட்சம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லல, ஆனா திமுக கூட்டணியிலிருந்து வருவதற்கு தயாரா? ஆனா வர மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாளை கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க. நாளானிக்கு திமுகலேருந்து யாராச்சும் ஒருத்தர் டெல்லியில் போய் ராகுல் காந்தியை, சோனியா காந்தி அம்மையாரை பார்ப்பாங்க. அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு வாளை சுருட்டி கொண்டு மறுபடியும் திமுகவினுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார். இது காலங்காலமாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆனால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம், கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது. வேறு எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட தலைவரை அசிங்கப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை நான் மட்டுமில்லை, சாதாரண மக்களும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். கர்ம வீரர் ஐயா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூட குடித நீர் பைப்பில் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எறிந்தவர். கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர், திருமணமாகாதவர், எளிமையான ஒரு மனிதர், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்திரம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் ஏசி இல்லாமல் தூங்குவார். அதே போல் அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு உங்களை போல் ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். இரண்டு கழகங்களுமே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு 4 சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை.